கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம சிலுவை மரணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம மறக்காமல் தியானிக்கணும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதை தான் நம்ம தியானிப்போம். சிலுவை மரணத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு. நம்மளை ரட்சிக்கிறதுக்கு யாருமே முடியாது. இந்த தகப்பன் தாயால் முடியாது, மற்ற யாராலையும் முடியாத காரியத்தை சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்தது தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெறலைன்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறாக போயிடும். ஆனால் இன்றைக்கி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால தான் மனுஷங்களில் நிறைய பேர் பாருங்கள், சம்பாதிக்கிறதில்ல, மற்றவங்களை எப்படியாவது தள்ளி விட்டுட்டு நாம் மேலே போயிடணும், மேலே உயர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி செய்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற நாட்களில் சிலுவையில் ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்து நம்மளை ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொண்டு வந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த ரட்சிப்பை பெறாத உலக வாழ்க்கையில், உலக இன்பங்களில், உலக காரியங்களில் முதலிடம் கொடுத்து இருக்கிறவங்க காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சிலுவை தியானத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தியாகத்தை ஆண்டவர் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் தந்தார். எத்தனை பாடுகள் சிலுவையில் பட்டு அதனால மீட்கப்பட்ட பிள்ளைங்க நாம. இப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அந்த சிலுவை உபதேசத்தை நம்ம சாதாரணமாக நினைக்காதபடி சிலுவையில் நமக்கு என்னெல்லாம் செய்து முடிச்சிருக்காரு. ரட்சிப்பு மெயினாக முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி யோவான்ஸ்தானங்கன்னு பிரசங்கிச்சாரு, ஆண்டவரும் பிரசங்கிச்சார். ஏன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல முதலாவது ஆண்டோடைய செய்தி இருந்துச்சு. அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் இந்த நாளில் நம்ம தியானிப்போம். சிலுவை மரணத்தினால் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில வசனங்கள் இருக்குது, அதை தியானிப்போம். ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாகவும் என்ன செய்து முடிச்சிருக்காருன்னு நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நம்ம சுதந்திரிச்சுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. சிலுவையில் நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பெரிய ரட்சிப்பை தந்தீங்களே சுவாமி, இலவசமாக எங்களுக்கு தந்தீங்க. அதை நாங்கள் வீணாக்காதபடி வாழ்க்கையிலே தந்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றவே தந்திருக்கீங்க சுவாமி. அந்த ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரை இலவசமாய் பெற்றதை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை இலவசமாக மற்றவர்களுக்கு ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவதற்காக எங்களுக்கு தந்திருக்கின்ற நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை, இந்த சிலுவையை பற்றிய மேன்மையை நாங்கள் அந்த மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் வாழ, இந்த ரட்சிப்பை நாங்கள் மேன்மை பாராட்ட, இந்த உலகத்தை ஆண்டவரை இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்புகளை எங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை வழிநடத்தத்தக்கதாய் நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி. தியானிக்கிற வசனங்களை நீங்கள் ஆசீர்வித்து வழி நடத்தணுமா செபிக்கிறையா. அதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாங்கள் கற்றுக்கொண்டு வழி நடத்தப்பட தேவன் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. கத்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறக்கா நன்றி. துதியான மயம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தில் கடன் சொல்லுவோம். சிலுவை அண்டையில் நம்பி நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே.
பற்றி ரட்சகா வீண்பேக்கமடையே பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவே சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி இவ்வேளையை காப்பி தேவாவியான் மாவல்லவாக்கின் உண்மையை காண்டுணர செய்தி நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கின்றீ நீர்மாட்சியோடு வருவி அப்போது களிப்பே ஊர்வாசஸ்தலம் கொடுப்பி மெய்பாக்கியம் அடைவே சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே இன்றைக்கி நம்ம சிலுவை மரணத்தினால் ரட்சிப்பு எப்படி கிடைச்சிது ஆண்டவருடைய சிலுவையினால் தான் நமக்கு வந்து ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். அதில் நீங்கள் சிலுவையை பற்றிய காரியங்கள் கற்றுக்கணும்னா மத்தேயு 27:38, மார்க் 15:27, லூக்கா 23:33, யோவான் 19:18 இந்த காரியங்கள்லாம் சிலுவையை பற்றிய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை தியானிங்க. ஆண்டவருடைய வசனம் நம்மளை புடமிடக்கூடியது. நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததுன்னா ரட்சிப்புங்கும் போதே நம்ம இலவசமாக போயிருந்தோம். அதை ஏனோ தானோன்னு பெற முடியாது. ஆண்டவர் நம்மளை உருவாக்கி அவருக்கு பிள்ளையாக மாற்றுறதுக்காக அந்த ரட்சிப்பை நமக்கு தராரு. இந்த மரணத்தின் மூலமாக கிடைச்ச நம்ம ரட்சிப்பை நம்ம இலவசமாக கிடைச்சதை இலவசமாக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இருந்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்துவோம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது பார்த்தா அந்த சிலுவை பற்றி நீங்கள்
படிக்கும்பொழுது ரோமர் 6:6 படித்து பார்த்தீங்கன்னாக்கே தெரியும். நாம் இனி பாவத்துக்கு ஒழிஞ்சாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போக முடியும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறையப்படணும்னாக்கி அதனால் சிலுவையில் எப்படிங்க அறைய முடியும் அப்படின்னு சில ஒரு பாருங்கள், அந்த லெந்தில் நாட்கள்லாம் சிலுவையை சுமந்துட்டு போகிறது, அடிக்கிறப்படுது, அந்த மாதிரிலாம் நிறையா நடத்துறதை நம்ம பார்க்கோம். ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லலை. சிலுவை சிலுவையில் எப்படி ஆண்டவர் வந்து புது சிருஷ்டியாக மாறி என்ன சிலுவையில் அறையப்படணும் அப்படிங்கிறாரு. இந்த பழையன்னு சொன்னாலே முன்னாடி இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் நம்ம முற்றிலுமாக அந்த சிலுவையில் அறையப்படணும்னா சிலுவைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கிறது தான் அந்த சிலுவையில் அறையப்படுதுன்னா, சிலுவையில் அறையப்படணும். நம்ம சிலுவையில் அறையப்பட்டு நம்மலாம் அந்த ரட்சிப்பை தரதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. அதை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். சிலுவையை பற்றிய காரியங்கள் நிறையா இருக்குது. நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி அது தவறுதலாக கொண்டு போயிடும். அதனால் தவறுதலாக நம்ம அதை வந்து தியானிக்கக்கூடாது. சிலுவைங்கிறத பார்த்திங்கன்னா, சிலுவை ஒரு காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது அது வந்து தவறு செஞ்சவங்களை, அந்த நாட்கள்லாம் தவறு செஞ்சவங்களை, கொலை குற்றம் இன்றைக்கி செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்றது நான் முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி இந்த சிலுவை வந்து ஒரு கொலை சின்னம் தான். கொலை செய்யப்படுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த இதில் நிறைய சிலுவைகள் இருந்தது. அந்திரேயா ப்ளஸ்ஸுங்க சிலுவையில் மரித்தாருன்னு சொல்லி பார்க்கோம். சிலுவை மரம், ஒரு மரம் வந்து தூக்கப்பட்டு கீழே நட்டப்பட்டு மனுஷனை அப்படியே நிறுத்த வச்சு திருப்பி இடையில வந்து அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தலை வைக்க பார்த்திங்களா, 2 காலையை வச்சுட்டு மேலே தலைக்கு மேலே வந்து அவங்களுடைய என்ன கொலை செஞ்சாங்களோ, அவங்க என்ன தவறு செஞ்சாங்களோ அதை வந்து மேலே வந்து ஒரு போர்டு மாதிரி எழுதி வைப்பாங்களாம். அதுதான் ஆண்டவர் சொன்னோன்னா ஆண்டவருக்கு ஒரு போர்டு வச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த இது வந்து அவங்க சட்டப்படி அவன் என்ன செஞ்சானோ அதை வந்து அந்த அதாவது கொலை குற்றம் செஞ்சவன் அவன் என்ன கொலை செஞ்சானோ அதை தான் அவங்க எழுதுனாங்கன்னு நம்ம பார்க்கோம். அப்போ யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எழுதிச்சோம்னா இவர் யூதருக்கு ராஜா. அப்போ அவங்க கொலையை இதில் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையில் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கோம். அப்போ இது வந்து பாவத்தை நிவர்த்தி செஞ்சு நம்மளை பரிசுத்தமாக்க ரட்சிப்பு தரதுக்கு வந்ததுனால அது வந்து என்ன செய்தார், யூதர் ராஜசிங்கம்ட்டு எழுதி வச்சாங்க. அப்போ அந்த போர்டு எழுதும்போது கூட பார்த்திங்கனாக்கி பாவம் செஞ்சவன் பாவத்தை எழுதுறதுக்கு பதில் ஆண்டவர் நம்முடைய தண்டனையெல்லாம் சுமந்து தீர்த்து விடுதலை தந்திருக்காராங்க. அந்த விடுதலையின் சின்னமாக தான் நம்ம சின்னத்தை நம்ம மாற்றினார் ஆண்டவர் வந்து. அது வந்து தண்டனை தவறு செஞ்சது. இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மரித்தது வந்து அவராக தான். நம்முடைய பாவங்களை மீட்டுக்கு நம்மளை ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு அவராக தான். யாரும் கொண்டு போய் நீங்கள் மரணத்தில் நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கட்டாயப்படுத்தலை. அவரே இப்போது நமக்காக நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் மரண சின்னம். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அது மரண சின்னம். ஆனால் ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு வந்து அது புனித சின்னமாக மாறிச்சுது. அதனால் அதை புனித சின்னமாக தான் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்கும். ஆனால் பாவம் செய்தவர்களுக்கு மரண சின்னம் நான் சொன்னேன். நமக்கு வந்து அது புனித சின்னம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கி சிலுவையில் அறையப்பட்டவர் வந்து எல்லாரும் பரிசுத்தர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் பரிசுத்தர் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது சிலுவைங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிலுவையில் மரித்தது ஆண்டவருடைய மரணத்தின் மூலமாக அது வந்து எப்படி மாற்றப்பட்டதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தான், ஜெயம் ஜெயம் தானே, பாவ சாபத்தை போக்க மரித்தார், ஜெயம் ஜெயம் தானே, சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார், ஜெயம் ஜெயம் தானே, பாவ சாபத்தை போக்க மரித்தார், ஜெயம் ஜெயம் தானே, ஜெயம் ஜெயம் தானே, நமக்கு ஜெயம் தந்தாராமே, ஜெயம் ஜெயம் தானே, நமக்கு ஜெயம் தந்தாராமே. நமக்கு ஜெயம் தந்தார். நமக்கு ஜெயம் தந்ததுனால அது வந்து புனித சின்னம். நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிசாசின் எல்லா கிரியையிலிருந்தும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு தந்த ஒரு புனித சின்னம். நான் சொன்னேன், புது வாழ்க்கை, புதிய ஜீவனை தந்து புதிய மனுஷனாக மாற்றி நம்மளை பழைய மனுஷனுடைய, அதாவது சுயம், நம்மளுக்கு ஒரு சுயம் இருக்கும், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கிறிஸ்துவோட சிலுவையிலே அறையப்படணும். இந்த சுயம் மறுத்தாதான்
நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ முடியும். அதனால் இப்போ சுயம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படணும். அது வந்து பாவ சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவ சரீரம் ஒழியணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பாவ இச்சைக்கு நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்ததுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குது. அந்த ஒப்பு கொடுக்காதபடி நம்ம வாழணும். புதிய மனுஷன் பாவத்தின் அடிமையிலிருந்து அந்த அடிமைத்தனம் நீக்கப்பட்டு சிலுவை மரணத்தினால் நீக்கப்பட்டதுனால ஆண்டவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சரீரத்தையும் புதிய வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பழைய வாழ்க்கைக்கு நம்ம எப்பவுமே நம்ம இனி அனுமதிக்கக்கூடாது. பழைய வாழ்க்கை வாழ்வதற்கோ பழைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அது ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்குவதற்கோ நம்ம இடம் கொடுக்காதபடி வாழ அது நம்ம சொந்த பலத்தினால் முடியாது. ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு அது நடக்கும். 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான், பழையகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக. என்ன எல்லாம் புதிதாகனா சிருஷ்டிக்க தேவனுக்கு நாம் என்ன செய்யணும், அர்ப்பணித்து முழுமதியாக அர்ப்பணிச்சிடணும். பாதி அர்ப்பணிச்சுட்டு பாதி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி காரியம் இல்லை. சிலுவையில் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம செய்வோம். 2வது புனித உபதேசம் செய்கிறார் ஆண்டவர். உபதேசத்தை எப்படி எழுதியிருக்காருன்னு நம்ம பார்க்கும் பொழுது சிலுவை உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. பாருங்கள், சிலுவையை பற்றிய உபதேசம்னா சிலுவையில் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு, நீங்கள் எப்படி வாழணும், அதாவது செய்து முடித்தது கூட ஒத்துக்கிடுவாங்க. செய்து முடித்தார் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அவர் மரித்தார், அவர் பாடுகள் பட்டார், அடிப்பட்டார், குத்தப்பட்டார், தொங்கினார், வேதனைப்பட்டார், தாகத்துக்கு தண்ணி கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சிலுவை பற்ற உபதேசம்னா ஆண்டவர் செஞ்சு முடிச்சதுக்கு நீ வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு யாருக்கும் விருப்பமே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் விடணும் பாரு ஆண்டவர். நான் சொல்கிறபடி தான் கேட்கணும்னு சொல்லுவார். அப்புறம் நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு சொல்லுவார். இந்த 3 காரியமும் எனக்கு தெரிஞ்சது. நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்யணுன்னாக்கி முழுவதுமாக அர்ப்பணித்தா தான் செய்ய முடியும். முதலாவது பார்த்திங்கன்னாக்கி, ஆண்டவர் சொல்கிற கேட்கணுன்னாக்கி அதில் முழுவதுமாக நம்ம இருக்கணும். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற அந்த ஆவியானவர் சொல்கிற அந்த வசனத்துக்குள்ளே நம்ம நடத்தப்பட ஒப்பு கொடுக்கணும். திருப்பி வாழறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் எந்த இடத்துக்கு போக சொல்கிறாரோ, என்ன சொல்லணும்னு சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அப்புறம் எந்த இடத்துக்கு நம்ம போய் நம்மளை வழி நடத்தணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரோ அந்த இடத்துக்கு போகும்போது ஆபிரகாம் மாதிரி போகிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிச்சிருக்கணும். இந்த 3 காரியமும் இருந்துன்னா நம்ம இந்த சிலுவை உபதேசத்தை நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும்னு செய்வோம். அதெல்லாம் இல்லாமல் உலக காரியத்தில் நம்ம எல்லாம் உலகத்தில் நம்ம வீடு கட்டணும், நம்ம சொத்தை சேர்க்கணும், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பெரிய ஆட்களை எல்லாம் நம்ம உலக மனுஷனோட நம்ம இன்னும் ஒரு அடி மேலே இருக்கணும், இல்லாட்டா 10 அடி மேலே நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. சுயத்தில் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி செய்கிறவங்க இந்த உபதேசத்தை என்ன செய்வாங்க, பைத்தியம் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு பைத்தியம். கெட்டு போகிறவள்னா என்னது, இந்த காரியத்தில் ஈடுபடாதபடி தன் இஷ்டப்படி போகிறவங்களுக்கு உபதேசம் என்னது, பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற நமக்கு அது என்னது, தேவ பலன். அவர் ஒரு புது பலன் தந்து இந்த உலகத்தை மேற்கொள்ளதுக்கு, உலகத்தில் இருக்கிற சாத்தானை மேற்கொள்ளதுக்கு அவன் கொண்டு வர காரியங்கள், நிறைய காரியங்கள் கொண்டு வருவான். இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கி சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் நடக்கவே நடக்காது. அவன் விடவே மாட்டான். அவன் நிறைய காரியங்கள் கொண்டு நம்மளை தடை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பலன் தேவைப்படுது. அது சாதாரண பலன் இல்லை, தேவ பலன். அந்த சிலுவையில் வரும்போது, சிலுவை பாத்தில் வரும்பொழுது தான் நமக்கு தேவ பலனை தந்து நம்மளை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம பிசாசுகளை துரத்துவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி காரியங்கள் பாவத்தின் வல்லமையிலேருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட நாம் மாத்திரமில்லை மற்றவங்களையும் நம்ம கொண்டு வர்றதுக்கு தேவ பலன். தேவ பலன் இன்னைக்கு சும்மா இருக்க முடியாது. தேவ பலன் மற்றவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தான் தேவ பலனே தராது. சும்மா பலனை தந்தோம்னாக்கி நம்ம பாட்டு ஓடிட்டு நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்மளுடைய பிள்ளைங்களை அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம், நடத்திக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஆனால் தேவ பலன் வரும் பொழுது மற்றவங்களை நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான தான் தேவ பலன் தராது. வீணானது இல்லை. தேவ பலன்கிறது நமக்கு உருவாக்குறதுக்கு. அதை நீங்கள் தியானிங்க, அது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால் சிலுவை உபதேசத்தை நம்ம
முற்றிலுமாக வந்து என்னென்ன ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால நம்ம அந்த பேலனை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி வாழ அநேகருக்கு சாட்சிகளாக நிற்க இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது கலாத்தியர் 6:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் என்ன இப்போ எழுதுறாருன்னு பாருங்கள். பவுல் மற்ற எல்லா காரியமும் அவருக்கு இருந்தது. அவருக்கு குணமாக்குற வரம் கொடுத்துருந்தார் ஆண்டவர். நல்லா போதிக்கக்கூடிய நல்லா இது இருந்தது. படிச்சிருந்தார், நல்லா நல்லா வசதி இருந்தது. எல்லாமே வசதி வாய்ப்புகள் எதுலேயுமே குறைவு கிடையாது. எல்லாவற்றிலுமே அவர் ஒரு பெரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தான் அங்கே கொள்றதுக்கெல்லாம் போகிறாருன்னு சொல்லி அப்போ சிலர் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாட்டாக அவைகளால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ரெண்டையும் பார்க்கணும் நம்ம. அவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய படிப்பை பற்றியோ அவர் எழுதும்போது எப்போவுமே பாருங்கள், நான் படித்தேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிஹெச்டி படித்தேன் பாருங்கள், அதனால தான் நான் இதெல்லாம் நான் அறிவாக பேசுகிறேன். இல்லாட்டா எனக்கு எப்படிங்க அறிவு வரும், நீங்கள் படிக்காத முட்டாள், நீங்கள் வந்து எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லாது. ஆனால் முட்டாளை கொண்டு தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ஜீரோவை ஹீரோவாக்கிடுவார். ஜீரோவை நம்ம இருப்போம், ஆனால் நம்ம ஜீரோ நினச்சிட்டே இருப்பேன். நம்பர்ஸை ஒன்று போட்டு மேலே பூரா போட்டு அப்படியே ஆண்டவர் நினச்சிடுவார், மேலே உயர்த்திடுவார். அதனால் நம்ம படிப்பறிவு, நம்முடைய உலக காரியங்கள் எதுவுமே வந்து ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காரு ஆண்டவர். படிப்பறிவே இல்லாதவங்கள வச்சு ஊழியம் பண்ணி எத்தனையோ காரியங்கள் செஞ்சுருக்காரு ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்மளை எப்படினாலும் எப்படிப்பட்டவங்களையும் வந்து படித்தவங்களையும் பயன்படுத்த முடியும். படிப்பறிவு இல்லாதவங்க நம்ம ஐயோ எனக்கு என்ன அறிவு இருக்கு ஆண்டவரை, என்ன எப்படி பயன்படுத்திங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களையும் கொண்டு என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவருக்கு வல்லம் உண்டு. அவருக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்யணும்னு சொல்லி அவருக்கு நிறைய, நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், நமக்கு இவ்வளோ படிச்சிருக்கோம், இந்த அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் இல்லை, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் கிடையாது. அதனால் நம்முடைய நினைவை பார்க்கலும் மேலானதை செய்கிறவர் தான் அந்த ரட்சிப்பை தர ஆண்டவர். அதனால் அதை நம்ம செய்வோம். இவர் மேன்மை பாராட்டுறது எதை, சிலுவையை குறித்து தான் மேன்மை. சிலுவை குறித்து எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும் போது நம்ம சிலுவை ஆண்டவர் செஞ்ச காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறார். அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, ரட்சிப்பை தந்திருக்காரு, பேலனை தந்திருக்காரு, நான் ஓடுறதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்காரு, அதை தான் நான் உபதேசமாக பண்ணுவேன், அதை தான் நான் வந்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த வசனத்தை அவர் எழுதும்போது எப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதை வந்து நீங்கள் தியானிங்க. சிலுவை உபதேசம் பேலனை தருதுன்னு சொல்லும்போது சத்தியத்தை, ஞானத்தை, சத்திய வழியில் நடக்கணும், ஞானமாக நடக்கணும் அப்படிங்கிறது மாத்திரமில்ல, நம்ம ரட்சிக்க, நம்மளை சுகமாக்க, பிசாசுகளின் வல்லமையை துரத்துறதுக்கு, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்க பிள்ளைங்களெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக இறங்கி வந்தார்னு சொல்லி அந்த தேவ பலனை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணும். அவர் செய்கிறதெல்லாம் மேன்மை பாராட்டுறது என்னது, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறார். அவர் மேன்மை பாராட்டுற மாதிரி நாமளும் மேன்மை பாராட்டுறது ஆண்டவரை மாத்திரம்தான். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரையே நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லி நம்ம அந்த நாட்களில் செய்து ஆண்டவருடைய காரியங்களை நம்ம செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளே கொண்டும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். அதனால் தேவ பலனே ஆண்டவர் தந்திருக்கிறது எதுக்குன்னா, நமக்கு சிலுவையை பற்றி நம்ம உபதேசிக்கிறதுக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு என்னது தேவ பலனை தருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதையும் பார்க்கணும். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுறதும் நம்ம ஆண்டவரை குறித்து மாத்திரம்தான். இந்த உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னா உலகமும் அது எல்லாமே வந்து என்ன செய்யுது, நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்பட்ட பிள்ளைங்களா ஆண்டோடைய பலனை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த உபதேசத்தில் நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் எல்லாத்துலேயும் எழுதும்போது இங்கே லைனாக படிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தில் படிக்கும்பொழுது நிறைய காரியங்கள் அதே சுற்றி கொண்டு வருவார். நம்ம சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை மேன்மை பாராட்டுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே வருவார். அதில் பாருங்கள், இந்த கலாத்தியில் நம்ம படித்தோம் பார்த்திங்களா, அந்த கலாத்தியில் படித்ததில் உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு ஆண்டவரோட கூட நம்ம இந்த உலகம் நிறைய நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. நம்ம பார்க்கும்பொழுது எதையுமே விட்டு விடுறதுக்கு மனசே கிடையாது யாருக்குமே. எப்படி வயதானவங்களாம் சரி, ஒரு வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களை வந்து நம்ம விட்டுட்டு ஐயோ நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னபடி வாழணும்னு சொல்லி யாரும் வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி தயார் இல்லை.
ஆனால் நாம் ஆண்டவர் சிலுவையினால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்க பெற்ற பிள்ளைங்க வந்து உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழணும். நம்ம கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொன்னோம்னாக்கி நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய உலக பொருட்களுக்கெல்லாம் திரும்பி பார்க்காம நம்ம வாழறதுக்கு சிலுவையே நமக்கு மேன்மை பாராட்டுவோம்னு சொல்லி சிலுவையை பற்றிய காரியங்களை நம்ம செய்து முடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் செஞ்ச காரியங்களை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டி பேசுறதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் மற்ற பிள்ளைங்களுக்கும் செய்கிறதுக்கு நம்மளை உபயோகப்படுத்தி நம்மளை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மளை வாழ்க்கையில் செய்வார். அதனால் அது 1 பேதுரு 2:24 பார்த்திங்கன்னா, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அப்போ நம்முடைய பாவங்கள் நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச அக்கிரமம் அதெல்லாம் நான் வந்து நிவர்த்தி பண்ணனாக்கி அவர் சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து அந்த மரணத்தின் மூலமாக நம்மளுக்கு ஜெயத்தை தந்தார். நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். நமக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படி அவர் வந்து சிலுவையில் மரித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ விடுதலை எப்படி கிடைச்சிது? நம்ம பாவத்தின் வல்லமையின் அதிகாரத்தில் குற்ற உணர்வோடு முற்றிலுமாக நம்ம வந்து விடுவிக்கப்படாமல் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி தான் போனாங்க. இந்த ஆதியாமத்தில் படிச்சிங்கனாலே சொந்த விருப்பத்தின் தானே போனால், அந்த மாதிரி சொந்த விருப்பத்தில் போனதை ஆண்டவருடைய நாம மகிமைக்கு வாழறதுக்கு அவருக்குள்ளே இழுத்து அவருடைய வார்த்தையினால் நம்ம இழுக்கப்பட்டு அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு சிலுவை மரணத்தை தான் நம்ம வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தது. அந்த வல்லமையிலேருந்து நம்ம ஆண்டவருடைய வல்லமையில் நம்ம வரும்பொழுது தான், அந்த வல்லமை நம்மளை வழிநடத்தும் பொழுது தான் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியும். இந்த எல்லாமான பாவங்கள்லேருந்து நம்ம மீட்டெடுக்க முடியும். அவர் சிலுவை மரணத்தினா பாவம் திரும்ப உண்டாகும் தண்டனையை, குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் விடுவிச்சாருன்னு இப்போ தேவன் வந்து என்ன செஞ்சார்? நம்மளை நீதிமானாக மாற்றிருக்காரு. நம்ம நீதிமானா? நம்ம எத்தனை பாவம் செஞ்சுருக்கோம்? இப்போ எப்படி நீதிமானாக ஆக்க முடியும்? அவருடைய ரத்தத்தினால, சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால நம்மளை கழுவுறதுனால நம்ம அந்த பாவத்திலிருந்து உண்டான தண்டனையிலேருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டு நீதிமானாக மாறுறது மாத்திரமல்ல, சிலுவை மரணத்தின் மூலமாக நீதிமானாக வாழ்வதற்கு தேவையான கிருபையும் தராரு. நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, இதெல்லாம் முடிஞ்சுதுங்க, நீங்கள் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடத்தப்படும் பொழுது அதை முழுவதுமாக செய்து முடிக்கணும். நமக்கு ஒரு பாடம் சொல்லி தந்தாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, அதை வந்து முழுமையாக முடிக்கும் பொழுது தான் அந்த வேலை முடியும். அதனால் முழுவதுமாக செய்து முடித்தது. எல்லாரும் இன்றைக்கி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் அரைகுறையாக தான் நிற்கேன், நான் நடுக்கடலில் நிற்கேன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நடுக்கடலில் விடுது ஒரு ஆண்டரில். நடுக்கடலில் கீழ்ப்படியாமல் விழுந்த பேதுருவை கூட தூக்கி எடுத்து அவரை உயர்த்தி தான் வச்சார். அதனால் நம்ம வந்து அவர் கரத்தில் இருக்கும் பொழுது எவனும் பார்த்து கொள்ள முடியாது. அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சிலுவை தியானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து ஆண்டவருடைய நீதிமானாக மாற்றிருக்கீங்க ஆண்டவரே, உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அந்த காரியங்களை இந்த நாட்களில் நம்ம செய்து முடிப்போம். இந்த சிலுவையை பற்றிய ஒரு சின்ன விளக்கங்கள். சிலுவை மரணங்கிறது வந்து நான் சொன்னேன், கொடூரமான வேதனைப்படுத்தக்கூடிய மாத்திரமல்ல, அவமானப்படுத்தக்கூடியது. ஏன்னா வந்து ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது நிறைய அவமானங்கள்லாம் படுத்தினாங்க. நிறையா குச்சியை கொடுத்து நீ அவமானப்படுத்தினான்வ, துப்புனான்வ, அப்புறம் நிறைய காரியங்கள் செய்தது நம்ம வசனத்தில் படிக்கலாம். அப்படிலாம் அவமானப்படுத்தி அவங்க செஞ்ச தவறுக்காண்டி அப்படி கொலை செய்யப்படக்கூடியது காரியங்கள் தான் சிலுவையில் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு தவறும் பண்ணாதபடி, ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி விசாரிக்கும்போது சொல்கிறான். ஆனால் பாருங்கள், குற்றங்களை செய்யாத ஒரு ஆண்டவரை வந்து சிலுவையில் அறையப்பட்டதுனால அந்த சிலுவை வந்து புனித சின்னமாக மாறிட்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி, நீங்கள் கலாத்தியரை நீங்கள் படிக்கும் பொழுது அதுதான் கலாத்தியர் 3:13-14 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்தை வந்து மாற்றி ஆண்டவர் புறஜாதிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்காக நமக்காக சிலுவையிலே மரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ சிலுவையை வந்து சாதாரணமான காரியங்களை செய்து முடிக்கலை, புறஜாதிக்கும், நமக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது எல்லா மனிதர்களுக்காக மரித்தார். யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலனாலும் சரி, மரணம் அடைஞ்சது வந்து யாரையும் கேட்டுட்டு அவர் செய்யலை. அவர் வந்து உலகம் அனைத்து மக்களும் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காண்டி தான் சிலுவை மரணமே.
இந்த சிலுவை மரணத்தை பற்றி நிறைய தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். சிலுவை மரணத்துக்கு பிறகு இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சிலுவை முதல்ல நான் சொன்னேன், பாவம் செஞ்சவங்கள தான் மறிக்கிறதுக்கு, அவங்க வேதனைப்படுத்தி கொல்றதுக்கு, அதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட சிலுவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு பார்த்திங்கன்னாக்கி சிலுவை பாருங்கள், நெத்தியில் சில பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ண போவாங்க, சிலுவை போடுவாங்க. ஐயர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனால் சிலுவை போடுவாங்கல்ல நெற்றியில், அந்த மாதிரி நெத்தியில் போடக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கூடியது. ஆனால் சிலுவை என்னது செஞ்சதுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் தந்ததுனால அது வெறுமையாக்கப்பட்டது. அந்த சிலுவை ஒரு சின்னமாக மாறிட்டு, அவ்வளோதான். நம்ம ஒரு சின்னங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இதுக்கு ஒரு பொருட்கள் செய்யும்போது அந்த பொருட்களுக்கு ஒவ்வொரு சின்னங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுனால அந்த சிலுவை நமக்கு ஒரு புனித சின்னமாக மாறிட்டுங்கிறதுனால நெத்தியில் போடுறது. ஆண்டவரே இந்த சிலுவை மரணம், அதாவது இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சிலுவை போடுறாங்களா, ஏன் மறிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காண்டி. அது நம்ம ஏனோ தானோன்னு செய்யவே கூடாது. ஒரே திருப்பும் ஞானஸ்தானம் தான் நமக்கு இப்போ ஆண்டவர் சொன்னது. அதை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடணும், முழுமையாக அர்ப்பணித்து நம்ம வாழும் பொழுது அந்த புனித சின்னத்தை நம்ம நெத்தியில் வரையும் போதோ நம்ம கழுத்தில் போட்டுட்டு, நிறைய பாருங்கள் இன்றைக்கி சிலுவையை பெரிய சிலுவையை போட்டிருப்பாங்க, நிறையா போட்டு இந்த செயினில் போடணும் அப்படிங்கிற ஆசைலாம் வரும். நிறைய பேருக்கு ஆசை, என்ன எனக்கே ஆசை தான், சிலுவையை போடணும், ரொம்ப சிலுவை தான் சொல்லி அது ஏன் அது மேலே நமக்கு ஒரு இந்த அன்பு நமக்கு தெரியாத போது கூட அந்த சிலுவையை நம்ம கழுத்தில் போட்டுக்கலாமே. நம்ம சிலுவை ஐயா ஜெபம் பண்ணும்போது நம்ம சிலுவை போடுதோம், முடியும் பொழுது ஆமென்னு சொல்லும்போது சிலுவை போடுவோம். அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு உரியது அப்படிங்கிறது தெரியாதவங்க கூட செய்கிறாங்க. அப்போ நம்ம சிலுவையை அறிந்து கொண்ட நாம் இந்த சிலுவைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்கள். அந்த சிலுவை புனித சின்னம். அன்னைக்கு அவமானப்படுத்தக்கூடிய கொலையை செய்யக்கூடிய சிலுவை, இன்றைக்கு சிலுவை சிலுவை சின்னமாக நமக்கு ஆண்டவர் மாற்றி இருந்திருக்காரு. அந்த சிலுவை பற்றி நம்ம மேன்மை பாராட்டி அந்த சிலுவையில் செஞ்ச காரியங்களே நம்ம உபதேசிக்கிறதுக்கே தான் நமக்கு ஆண்டவர் செய்து தந்திருக்காரு. அதை நம்ம இன்றைக்கி செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சிலுவை பற்ற உபதேசத்தை நீங்கள் நிறையா படிங்க. கலாத்தியரில் சொன்ன காரியங்கள் படிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரொம்ப தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் பேசும்பொழுது தான் நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட முடியும். இந்த உலகத்தை எல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க இந்த ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு செஞ்ச அந்த நீதிமானாக மாற்றின அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சிகளாக மாற ஆண்டவர் இன்னைக்கு பயன்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போம். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் உருண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. ஆம் சுவாமி, சிலுவையிலே நீங்கள் செய்து முடித்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தினதே என்று நாங்கள் தியானித்து ஜெபித்து உடைய பாத்திலே வர எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. பழைய மனிதன் மரித்து போகட்டும், சிலுவையிலே அறையப்படட்டும் ஆண்டவரே. புதிய சிருஷ்டியாய் புதிய மனிதர்களாய் மாற்றுங்க, புதிய பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எங்களை இழுக்கும் பொழுது அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி தேவனுடைய இந்த வல்லமை பெற்றுக்கொண்டோமே, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமே, அந்த பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டோமே என்று சொல்ல அந்த காரியத்திலே நாங்கள் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய செயல்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் படித்து விட்டு அப்படியே போகாதபடி அதன்படி செயலாற்ற நடக்க
எங்களுக்கு தேவ பலனை தருகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தபடியா எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த உலகத்தை மறந்து தேவனுடைய அன்பை மாத்திரம் நினைத்து ஜெபிக்கவும் அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் ஆட்சேபிக்கிறையா. சிலுவை மரணத்தினால் எங்களுக்கு எத்தனை பெரிய காரியங்களை செய்து முடித்தீர் என்று நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் தந்து வழி நடத்த வேண்டும் ஆட்சேபிக்க வழி திறந்து உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வழிகளிலே நாங்கள் நடக்க கிருபை செய்யும். வழியின் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, எங்களுக்கு எல்லாமாய் இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு வைத்திருக்க திட்டங்கள் ஆண்டவரே நீங்க நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களை கொண்டு தொடங்கினதை நீங்க முடிக்க வல்லமுள்ளவர். நேர்த்தியாய் முடிக்கிற தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தடைபடுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களிலிருந்து எங்களை நீதிமான ஆக்கி மாற்றி எங்களை வழிநடத்துகிற தகப்பனே, நீங்க உயிரோடு இருக்கிறபடியா, நீங்க ஜீவாதிபதியா இருக்கிறபடியா, எங்களுக்கு ஜீவனுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க தான் ஆண்டவரே அடைக்கலமாய் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிறவராய் இருக்கிறீங்க, கேடகமா இருக்கிறீங்கப்பா. அக்கா நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வேதனை எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்த தேவன் இந்த அவமான சின்னத்திலே ஆண்டவரை தொங்கப்பட தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவனை நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இத்தனை கொடூரமான சிலுவையில தொங்கி எங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்தீங்க ஐயா, நன்றி. ரட்சிப்பை ஆண்டவரை நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பயன்படுத்தாதபடி வைத்திருப்போம் என்றால் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்காக அவமானப்பட்டு நிர்வாணமாய் தொங்கினீரே, அதை நினைத்து உண்மை நன்றியோடு துதிக்கிறையா. எங்களை மீட்கும் பொருளாய் வந்தீங்களேப்பா, நன்றி. இந்த சிலுவை மரணத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் தியானிக்க இந்த உலகத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்காதபடி எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்த அர்ப்பணிக்கிறப்பா. நாட்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க உங்களை மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். இந்த உலகத்துக்கு அல்ல ஆண்டவரே, உலகமும் உலக ஆசையும் மறைந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவளே நிலைத்து நிற்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அந்த தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்படட்டும் பிள்ளைங்க. இந்த உலக இன்பத்துக்கு ஓடி ஆண்டவரை மாயைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை ஆண்டவரை வீணாக்காதபடி பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை வழி நடத்தத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சிலுவை பார்த்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டுமா செப்பிக்கிறப்பா. சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவி ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அநேக பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக எங்களை தேர்ந்தெடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தடையார்கள் தடுப்பு சுவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த குற்றங்களை எடுப்பதற்காக ஆண்டவரே நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி. கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கீங்கப்பா. நம்ம நீதிமானாய் மாற்றிருக்கீங்க சுவாமி. அந்த சிலாக்கியத்தை நாங்கள் அநேக பிள்ளைகள் அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை மாற வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உங்க கரத்தினால் எங்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறையா. நீ அப்படியே செய்ய போறக்கா நன்றி. எங்களுடைய ஜபத்துக்கு பயன்படுத்தப்படியா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்துல வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் மேல் நாம செலுத்துகிறேன். ஏசு ரச்சனா ஜபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.